எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மீன் குழம்பு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கிலோ மீன் வாங்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பாறை மீன். சின்ன வெங்காயம் பார்த்து வணக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் ஆயில் ஊற்றி நல்லா வணக்கிட்டு வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதும் ஒரு 10 குறுமிளகு போட்டுக்கலாங்க. 10 பூண்டு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு 6 தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் சமைக்கிற அளவு பார்த்திங்கன்னா 8 பேர் சாப்பிட்லாம் இந்த மீன் குழம்பு. வெங்காயம் தக்காளியும் நல்லா வணங்கணும். நல்லா வணங்கினதும் இதுக்கு மசாலா பார்த்திங்கன்னா வீட்டில் குழம்பு அரைச்சி வச்சுருக்க பொடி தான். 3 ஸ்பூன் பொடியும் காரம் மட்டும் பத்தாது, அதுக்காக காரத்துக்காக 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அந்த ஹீட்லேயே ஒரு பெரட்டிக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் 1 சொருவி வச்சுருக்கேன். அதையும் போட்டு அந்த ஹீட்லேயே ஒரு பெரட்டிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சிடலாங்க. இப்போ மீன் குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு மீன் குழம்பு கருவாட்டு குழம்புனாலே பொதுவாக நான் மண்பானையில் தான் வைப்பேன், மண் சட்டியில். இப்போ 100 ml நல்லெண்ணெய். மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் தாளிக்கிறதுக்கு. இப்போ அரைச்சி விழுது எடுத்து ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். மீன் குழம்புக்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ குழம்புக்கு நல்லா காயிட்டும். அதுக்குள்ள மீன் பொரிக்கிறதுக்கான மீன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வீட்டில் அரைச்ச பொடி தான். பொடியும் காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகாத்தூள், உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பெரட்டிக்கலாம். எங்களுக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், மணமாகவும் இருக்கும். வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கழுவி தண்ணி சுத்தமாக வடிட்டுங்கிறதுக்காக அதில் நான் மீன் எடுத்து வச்சுருக்கேன். மீன் நீங்கள் இப்போ ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லா மசாலாவெல்லாம் ரெடி பண்ணினதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு ஒரு பெரட்டு நல்லா கையில் பெரட்டி விட்டிங்கனாலே சுத்தமாக எல்லா பக்கமும் படுற மாதிரி ஆயிடும். ஒன்றா எடுத்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சுத்தமாக ஒரு இடம் பாக்கி இல்லாமல் மசாலா அப்ளை ஆகிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு மூடிப்பட்ட டப்பாவில் இப்போ கலக்கின வச்ச மீன் எல்லாம் எடுத்து போட்டு மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். நல்லா ஊறிச்சுன்னா கொஞ்சம் கூலிங் மசாலாலாம் உப்பு எல்லாமே நல்லா பிடிச்சிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைசல் எடுத்து குழம்புல ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாங்க. குழம்பு நல்லா காஞ்சி வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா குழம்புக்கு போடுற மீன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ மீன், 1/2 கிலோ 3/4 கிலோ வரும் இந்த குழம்புல போடுற மீன். வீட்டில் யாரும் குழம்பு மீன் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் தேவையான அளவு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ மீன் போட்டதுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. 2 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்புல 2 நிமிஷம் ஆயிடுச்சு மீன் போட்டு. குழம்பு மட்டும் தாளித்து விட்டுக்கலாம். அப்படியே கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு இப்போ சும்மா லைட்டாக கடுகு போட்டு ஒரு 10 வெங்காயம், 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போட்டு நல்லா தாளித்து குழம்புல கொட்டினோம்னா நல்ல மணமாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா வணங்கிருச்சு. இப்போ குழம்புல எடுத்து போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறக்கே எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குல்லங்க. மண் சட்டியில் வைக்கிற மீன் குழம்பு அது தனி டேஸ்ட்டு. எப்போ நம்ம ரெகுலராக செய்கிறத விட மண் சட்டியில் வச்சோம்னா டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். மீன் ஃப்ரை பண்ணுற
அவ்வளோதான். இன்றைக்கி லன்ச் ரெடி.